புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்குமே நிறைய கோவில்கள் இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா பழங்காலத்து கோவில்கள் இருக்கு. சென்னை சிட்டியில நம்ம பார்க்காத சில கோவில்கள் அற்புதமான வரலாற்று உண்மையை சொல்லக்கூடிய கோவில்களா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம பரிகாரங்களுக்காக பல 100 ஸ்தலங்களை தேடி ஓடிட்டு இருப்போம். ஆனா சென்னையில வாழற மக்களுக்காகவே சுத்தி சுத்தி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஸ்தலத்தை பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருகம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில். இங்க இருக்க அம்பிகையோட பேர் ஆதி காமாட்சி அம்மன். ஆதி காமாட்சி அப்படின்னு சொல்லும் போதே கட்டாயமா மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குன்னு தோணுது இல்லையா? ஆதி அப்படின்னாலே முதலில் தோன்றிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமும் வருது. இங்க இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு ஏன் ஆதி காமாட்சி அம்மன்ற பேர் வந்தது? ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே நாகத்துடைய ஞாபகம் வராம இருக்கவே முடியாது. ஏன்னா நீலகண்டன்ற பேர் வந்ததுக்கு முதற் காரணமே அவர் அந்த விஷத்தை அருந்தும் போது பார்வதி தேவி கழுத்தை பிடிச்சதுனாலதான் திருநீலகண்டன்ற பெயரே வந்தது. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீலகண்டேஸ்வரருக்கு என்ன வரலாறு இருக்கு? ஏன் இங்க வந்தாரு? என்ன பிரச்சனைகளுக்காக பக்தர்களுக்கு அவர் அருள் பாலிக்கிறாருன்ட்டு ஒட்டுமொத்த தகவல்களையும் நம்ம நிகழ்ச்சியில அற்புதமா விளக்கமா சொல்றதுக்காகவே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம நிறைய ஸ்தலங்களை தேடி தேடி ஓடிட்டு இருப்போம். ஆனா பக்கத்திலே இருக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கும். ஆனா மிக பெருசா நம்மளுக்கு ஒன்றும் வரலாறு தெரியாது. ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள்னா அங்க போய் தவறாம நின்றுடுவோம். ஆனா வரலாறு தெரியும் பொழுது, அந்த புராதான விஷயங்கள் தெரியும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மை. அப்படின்னும் போது இங்கதான் சென்னை சிட்டியில தான் இருக்கு. பயங்கரமா எந்த இடத்துல இருந்தாலும் கிருகம்பாக்கம் போயிடலாம். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோயிலுடைய தல வரலாறு என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாமா. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோயில் அப்படின்றது உண்மைமா. இது சோழ மன்னனால் கட்டப்பட்டது. ஆனா எந்த சோழ மன்னன் அப்படின்றது பெருசா தெரியல. ஆனா சோழர்களால் கட்டப்பட்டது. அந்த கட்டிடக்கலையை வச்சு சொல்றாங்க. பெரிய லெவல்ல இந்த கோயில் முழுசும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கா, ராஜகோபுரம் இருக்கா? இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த கோயில் கட்டிட்டு இருக்கும் போது அந்நியர்களோட படையெடுப்பு அப்படின்றது இருந்திருக்கு. அதனால இந்த கோயில் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடப்பட்டு இருக்கு, கைங்கரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பினிஷ்டா தான் இருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நீலகண்டேஸ்வரர் இருக்காரு. நீலகண்டேஸ்வரர் அதுக்கும் மேலமா இந்த ஸ்தலத்தை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, வடகீழப்பெரும்பள்ளம் அப்படிம்பாங்க. ஆதி கேது ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் தான் ஆதி கேது ஸ்தலம். கேது பகவான் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக வேண்டி ஈசனை வேண்டி அவன் பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல ஒருத்தங்களா ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேண்டும் போது இங்கேயும் வேண்டந்தா ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே. அதனால இங்க திருநீலகண்டர் அப்படிங்கறதும் பிரசித்தி பெற்ற ஈசன் திருநீலகண்டேஸ்வரரா காட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்றளவும் ஈசனுடைய சுவாச காத்த நந்தி பாத்தீங்கன்னா அதுல இருக்க விஷத்தை நந்தி எடுக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு. ஈசன் நீங்க முதல்ல பேசும்போதே இன்ட்ரோலே சொன்னீங்க, மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது இல்லைங்களா? பார்க்கடல் கடையப்படும் போது வாசுகி அந்த வலி தாங்க முடியாம விஷத்தை கக்குறா. எல்லாரும் அஞ்சி நடுங்கும் போது ஈசன் போய் அந்த ஆழகால விஷத்தை குடிக்கிறார். குடிச்சிட்டு மயங்கும் போது அம்பிகை தொண்டையில கையை வச்சு அமுதை நஞ்சாக்கினால் அம்பிகை அப்படிம்பாங்க. அப்ப அந்த விஷயம் நடந்தது அப்படின்றது அந்த சுவாசம் அவரோட இதுல பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் இன்றளவும் விஷமா இருக்கு. அந்த இன்றளவும் விஷமா இருக்க சுவாசத்தை நந்தி எடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு இந்த கோயிலுக்கு. இங்க ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் அந்த ஐதீகம் இருக்கு. அதுக்கும் மேலமா இங்க பாத்தீங்கன்னா ஈசனே கேதுவா இருக்கான், ஈசனே பாம்பா இருக்கான் அப்படின்ற ஒரு தாத்பரியமும் இருக்கு. எப்படி அப்படின்னாமா, இந்த லிங்க பானமே நாகத்தினோட தலையாகவும் பாவிக்கிறாங்க. அப்படிதான் லைட்டா காட்சி கொடுக்குது. நம்ம உன்னிச்சு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி ஆவுடையாரு சுத்தி பாம்புனோட உடல் அமைப்பும் நீர் வரும் பார்த்தீங்களா ஆவுடையார்ல, அந்த இடத்துல பாம்புனோட வாழை இருக்கா மாதிரி ஒரு லைட்டா ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அந்த உருவ அமைப்பே அப்படிதான் இருக்கு. சிலையினோட அமைப்பே லைட்டா அப்படி இருக்கு. அதுக்கும் மேலமா தாயார் ஆதி காமாட்சி, நீங்க முன்னமே சொன்ன மாதிரி ஆதி காமாட்சி அப்படின்னாலே காஞ்சிபுரத்துல இருக்க காமாட்சிக்கும் முன்பான தோன்றியவள் அப்படின்னு சொல்லலாம். அது பேர்லயே நம்மளுக்கு தெரியுது. அதுக்கும் மேலமா இப்ப காஞ்சிபுரத்திலேயே பாத்தீங்கன்னா ஆதி காமாட்சி ஒருத்தி இருக்கா இல்லையா? இந்த மாக்காளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல ஆதி காமாட்சி இருக்கு.
அதுக்கப்புறம் தான் காமாட்சி அம்மன் தாயார் இருப்பாங்க. அந்த காமாட்சியை வழிபாடு பண்ணிட்டு நம்ம வந்து காமாட்சியை வழிபாடு பண்ற ஒரு தாத்பரியமும் இருக்கு. இந்த தாயார் அவளுக்கும் முன் தோன்றியவள் அப்படின்றது உருவ அமைப்பை வச்சு தெரியுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க உருவமே ரொம்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களோட முகம் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆமா, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? இப்போ நம்மளோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். நம்ம ஜான்சி ராணி அப்படின் போது அடேங்கப்பா எத்தனை கம்பீரம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துப்போம். ஜான்சி ராணி பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மாறுது. அந்த மாதிரி இந்த அம்பிகையினோட உருவமும் காஞ்சி காமாட்சியினோட உருவமும் நிறைய வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களே ஆஜானுபாகுவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு இருக்கு. ஆமா, ராமரையே இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து ஆதி காமாட்சியே இந்த ஒரு உருவ வகைப்பாட்டுல நம்ம வந்து ஆதி காமாட்சி அப்படிங்கிற மாதிரி வகைப்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்திகேஸ்வரனுக்கும் நீலகண்டேஸ்வரருக்கும் நடுவுல விமானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பாம்பு விழுங்குவது போல கிராணம் பிடிக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, சிற்பம். மக்களோட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை மட்டும் இல்ல, அங்க கோயிலே வந்து நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க என்ன அப்படின்னா, நீலகண்டேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு நந்திக்கும் நீலகண்டேஸ்வருக்கும் இடையே நின்று அந்த விமானத்தை பார்த்து கேதுனோட தோஷம் நீங்க பெறணும் அப்படின்னு வேண்டிக்கணுமா. ஓகே, பொதுவாவே நம்ம கிரகணம் அப்படிங்கிறது தோஷத்தினுடைய ஒரு அடிப்படை அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அது நீங்க பெறணும்னா இங்க போகலாம், இங்க போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நாகராஜனுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. இந்த தனி சன்னதிலே ஒரு விசேஷம் இருக்கு. பொதுவா நம்ம கிருஷ்ண பரமாத்மா பார்க்கும்போது காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் நம்ம பார்ப்போம். அந்த காளிங்கன் மேல ஒரு பெரிய பாம்பு மேல கிருஷ்ணர் வந்து நர்த்தனம் ஆடிருப்பாரு, அது வாழை பிடிச்சிட்டு. இங்க வந்து 2 பாம்புகளுக்கு இடையே நாகராஜன் எழுந்தருளி இருக்கான். இது வந்து பார்த்தா நம்மளுக்கு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் போல காட்சி கொடுக்குறாரு. சிலர் அது காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் தான் சொல்றாரு, ஆனா அது நாகராஜன். காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் 2 பாம்புகளுக்கு இடையே ஆட மாட்டார், ஒரு பாம்புல தான் ஆடுவார். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விசேஷம் அப்படின்றது இந்த கோயில்ல இருக்குமா. அப்ப நாகர் வழிபாடு பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்றது தெரியுது. அதுக்கும் மேலமா பொதுவா சுய ஜாதகத்துல கேது சரியில்லை, கேது கேட்டு போயிட்டான் அப்படின்னா எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கேது தசையும் போது கேது நல்லா இருக்கான், வாழ்க்கைனா என்னன்னு புரியும் உங்களுக்கு. என்னடா வாழ்க்கை இது, விட்டதட ஆசை விளாம்படுத்து ஓட்டை போல தூக்கி போட்டு போயிடுவாங்க. பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா கேது தசையில தான் பெரிய செல்வந்தரா இருந்து அந்த நாட்டு ராஜனே வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தாரை பார்த்து பொறாமப்பட்டானா. அப்படி ஒரு விஷயம்லாம் இருக்கதான் செய்யுது. பொறாமப்பட்டு இவரை பார்த்து ரொம்ப மனம் வெந்த காலம்லாம் மாறி இவர் என்ன பண்ணுவாரு, கேது தசை வரும்போது இவ்வளவுதாண்டா வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு துண்டு ஒரு கோல் வச்சுன்னு வந்துருவாரு. அதே மாதிரி அந்த ராஜனும் பின்னாடி பட்டினத்தாருக்கு அடியாராவே வந்துருவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி கேது தசை அதீத ஞானத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையில எதுவுமே தெரியாதவன ஒரு பெரிய ஞானியாவும் மாத்தும், அதே மாதிரி பெரிய புத்திசாலியை ஒரு பைத்தியமாவும் மாத்தோம்லாம் கேது தசை. கேதுனோட இது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 கோள்களால பிரச்சனை அப்படின்னா கூட கேத்து வச்சு பரிகாரம்ன்றது நம்ம பண்ணிடலாம். கேத்து பகவானுக்கு அத்துணை வந்து விசேஷங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆக இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழப்பெரும்பள்ள வரைக்கும் போயிட்டு வர முடியலம்மா, நம்ம சேஷபுரீஸ்வரரை போயிட்டு பார்த்துட்டு வர முடியல, திருப்பாம்பூர் வரைக்கும் பார்க்க முடியல, ராகுஸ்தலம் போயிட்டு வர முடியல, இந்த மாதிரி எல்லாம் முடியாதவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி வழிபாடு அப்படின்றது பண்ணலாமா. இது அந்த யமகண்ட பூஜை அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும். பொதுவாகவே கேது பகவானை நம்ம வழிபடுறது யமகண்டத்திலையும், ராகு பகவான ராகு காலத்திலையும் வழிபாடு பண்றது. அப்ப செவ்வாய்க்கிழமை காலையில 9:10 வந்து பாத்தீங்கன்னா இங்க விசேஷ பூஜைகள் அப்படி நடக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈசனே வந்து கேதுவா இருக்காரு, அவரே நாகஸ்வரூபமா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கும் பூஜை நடக்குது, நாகராஜருக்கும் பூஜை நடக்குது, அபிஷேகம் ஆராதனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மலர்கள் சாத்தி, மலர்கள்லயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அல்லி மலர் சாத்துறாங்க. அல்லி மலர் சாத்தி வழிபாடு பண்ணி கொள்ளு சாதம் வச்சு பலவர்ண ஆடைகள், கேத்துனாலே பலவர்ண மல்டிபிள் கலர்ஸ், இதை வச்சு வழிபாடு பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு. அதுக்கும் மேல நந்தியினோட விசேஷம் பெருசு. ரொம்ப தீராத நோய்கள் இருக்கு. இப்பதானமா நம்ம வந்து பாக்டீரியல் டிசார்டர், வைரல் டிசார்டர் அப்படின்லாம் சொல்றோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி டிசார்டர்ஸ்க்குலாமும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் எதுவாக இருந்தாலும், குரோனிக் இல்னஸ் எதுவாக இருந்தாலும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு. இன்னொன்னுமா ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்துல கேத்து கெட்டு போயிட்டு இருக்கான், கேத்து ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கு. அப்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், லாங் ஸ்டாண்டிங் டிசார்டர்ஸ், குரோனிக் இல்னஸ் அப்படின்னா நீண்ட நாள் படுத்த படுக்கையா இருக்கிறது, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். நிச்சயமா மேம். நம்ம இப்போ ஜோதிடம் தனியாக, ஆன்மீகம் தனியாக, மருத்துவம் தனியாக அப்படி பாக்குறோம். ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் எழுதும் போது எல்லாத்தையும் சேர்த்துதான் எழுதியிருந்தாங்க. கிட்டத்தட்ட விண்வெளி சாஸ்திரத்தையும் சேர்த்தே தான் எழுதியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது அவங்க 4000க்கும் மேற்பட்ட நோய்களை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க.
ஆனா நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கோவில்ல தீர்வு இருக்கு. உண்மை உண்மை நீங்க இப்ப சொல்ற மாதிரி யாரும் யோசிச்சே இருக்க மாட்டேங்க, என்னது இன்ஃபெக்ஷன் டிசீஸ்க்குலாம் கோயில்ல தீர்வு இருக்கா அப்படிங்கிற இருக்கு, மாதிரி. இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில். நீலகண்டேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குன்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். இந்த கோயில்ல தீர்த்தம் இல்லை, ஏன்னா அந்த கோயில் முழுசும் வந்து முழுமையடையல இல்லைங்களா? முழுமையடையல. ஆமா. மரம் அப்படின்னும் போது, அதாவது விருட்சம் அப்படின் போது வில்வ விருட்சம் இருக்கு, அதாவது ஸ்தல விருட்சம் அப்படின் போது வில்வம் இருக்கு. ஆனா வந்து தீர்த்தம் அப்படின்றது இல்ல. ஆனா பெருமை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸ்தல பெருமை அப்படின்றது கேது பகவானே இங்க வந்து வழிபாடு பண்ணார். பொது வந்து கேது அந்த தோஷ நிவர்த்திக்காக பல ஸ்தலங்கள்ல வழிபாடு பண்ணாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஈசனால அந்த சாபம் நிவர்த்தி பெற்ற இடம் தான் கீழப்பெரும்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துலயும் வழிபாடு பண்ணியிருக்காரு. பொதுவா கிரகங்கள் எந்த இடத்துல வந்து வழிபாடு பண்றாங்களோ அம்மன் அந்த இடத்துல நம்ம போயிட்டு வழிபாடு பண்றோம் அப்படின்னா பலன்கள் மிகுதியா இருக்கும்மா. பொதுவாவே வந்து எல்லா நவகிரகங்களும் ஈசனை நோக்கியே ஏன் தவம் இருந்து வழிபாடு பண்ணாங்க? அதுக்கு பின்னாடியும் ஒரு உண்மை இருக்கும் இல்லையா? ஏன்னா கேது பகவான் ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு வந்து நிவர்த்தி கிடைத்த ஸ்தலம் தான் கீழப்பெரும்பலம். இங்கேயும் அவருக்கு வந்து சில நிவர்த்திகள் கிடைச்சிருக்கும். இங்க அருள் பாலிக்கக்கூடிய சிவனும் வந்து பல நிவர்த்திகளை வந்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னும் பொழுது ஏன் இந்த ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா இப்போ கீழப்பெரும்பலம் அப்படின்னு சொன்னா நம்ம கேது ஸ்தலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி அது வந்து நவகிரகங்களுடைய ஸ்தலமாக மாறி இருந்தாலும் அங்க வழிபடக்கூடிய மூலவர் என்னமோ வந்து சிவபெருமானா தான் இருக்கிறாரு. வெவ்வேறு பெயர்களோட ஒவ்வொரு ஸ்தலத்திலும் காட்சியளிக்கிறார். ஏன் நவகிரகங்கள் குறிப்பா வந்து ஈசனை நோக்கி அந்த தவங்களை இருந்தாங்க? வேற யாருக்குமா அப்படிப்பட்ட மனசு உண்டு? மன்னிக்கிற மனசு, வாரி வழங்குற மனசு, எது கேட்டாலும் கொடுப்பேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது யாரு? ஒரு ராட்சஸ். அந்த ஆழகால விஷத்தை கக்கன பின்னாடி அமிர்தம் அப்படின்றது ஒண்ணு வந்துச்சு. அப்ப தேவர்களுக்கு மட்டும் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்கள் மட்டும் அமிர்தத்தை எடுக்கணும், அவங்க மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு அசுரன் மட்டும் தேவன் மாதிரி ரூபம் கொண்டு வந்து குடிக்கிறான். பக்கத்துல சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த அசுரன் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை அருந்துட்ட பின்னாடி தான் சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுக்குறாங்க. தொண்டையிலே நிக்குது. விஷ்ணு சக்கராயுதத்தை வச்சு அவரை வந்து அழிச்சிட்டார். அப்ப உடல் தனியா தலை தனியா விழுது. அப்ப அந்த உடலும் தலையும் யாரை நோக்கி தான் இருக்க முடியும்? பெருமாள் தான் வந்து சக்கராயுதத்தை விட்டவரே. பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தோண போறார். பிரம்மன் வந்து என்ன சொல்றாரு? ஆமா, தேவர்களுக்கு தான் முன்னுரிமை, அசுரர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பிரம்மனும் நினைக்கிறார். அப்ப எஞ்சி இருக்கிறது யாரு? ஏமாந்தவர் யாரு? என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் யாரு? சிவன் தான். நீ என்ன பாருமா, எல்லா பரிகார ஸ்தலங்களும் ஈசனோட காலடியில தான். ஆமா, எல்லாமா இது வந்து கிரகங்கள் மட்டும் இல்லம்மா, மிருகங்களும் சின்ன சின்ன ஜீவன்களும் கூட வழிபாடு பண்ணி மோட்சம் அடைஞ்சது ஈசனை மட்டும்தான். ஈசனுக்கு மட்டும்தாம்மா சிவசாயுஜம் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பாரு. அதாவது இப்ப நம்ம எந்த கடவுளையும் நம்ம கம்மியா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எல்லா கடவுள்களும் நீ என்னை எவ்வளோ வழிபாடு பண்றியோ அதுக்கான பலனை கொடுக்குறேன். என் கூடவே என்ன மாதிரி ரூபம் கொண்டு இருக்கிறதுக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம கைலாயத்துக்கு போனா சிவனை மாதிரியே ரூபம், சிவனை ஒத்த ரூபம் உடையவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஈசனை ஒத்த ரூபம் உடையவங்க. ஏன்னா ஈசன் அப்படி ஒரு வரத்தை கொடுப்பான். சிவசாயுஜம் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பான். காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தலைக்கீழே நடந்து போய் ஈசனை போய் பார்ப்பாங்க. அப்ப ஈசன் கேட்பார், அவரே வந்து திருவிளையாடல், நீ ஏன் இந்த கைலாயத்துல தான் ஈசன் இருக்கானா? எல்லா இடத்துலயும் தானே இருக்கான், நீ அங்க போய் வந்து வழிபாடு பண்ண வேண்டியது தானே, தள்ளாத வயசுல நீ ஏன் இவ்வளவு தூரம் வர அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, பசு வந்து பாத்தீங்கன்னா பாலை கொடுக்குதுன்னு கொம்புல பால் கறக்க முடியுமா? மடியில தானே பால் கறக்க முடியும். ஏன் ஈசனை நான் இங்கதான் வந்து பார்ப்பேன் அப்படின்னும் போது அவர் சிரிச்சுட்டு போயிடுறாரு. அந்த அம்மாவை தடுக்கிறதுக்காக சிவலிங்கத்தை உருவாக்குற இடம்லாம் சிவலிங்கம். அந்த அம்மா பயப்படும். என்ன பண்ணும்? என் ஈசன் காலை வச்சு நான் நடக்க முடியுமா? தலைக்கீழே நடந்து போவோம். நடந்து போய் கைலாயசத்தை நெருங்கின பின்னாடி அம்பிகை கேட்பா, யார் அது தலைக்கீழே நடந்து வர்றது அப்படின்னு. அப்ப ஈசன் சொல்லுவார், எம்மை பேணி காக்கும் எம் அம்மையை காண் அப்படிம்பாரு. என்னை காப்பாற்ற என் அம்மாவை, என் அம்மா. அம்மான்னு சொல்றது ஒரு பக்தரை யாராலையாவது முடியுமா? ஈசனால முடியும். ஆக எம்மை பேணி காக்கும் எம் அம்மையை காண் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து தாயார உபசரிப்பாரு. அதுக்கும் மேல உனக்கு என்னம்மா வரம் வேணும் கேளுன்னு போது அந்த அம்மா கேட்கும், எனக்கு பிறவா வரம் கொடு, பிழையேது நான் செய்து பிறந்தாலும் உன்னை மறவா வரம் கொடு, இன்னும் வேணும் கேள், என்ன வேணும்? நான் பாட நீ ஆட வேணும், உங்க ஆளடியில நான் உட்கார்ந்து தரிசிக்கணும் அப்படின்னு கேட்கும். ஆக சிவனுக்கு மட்டும்தாம்மா என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அதனாலதான் எல்லா கிரகங்களும் உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட காலடியில அப்படின்லாம். நிறைய பேருக்கு சிவ வழிபாடை பத்தி தெரியாது. தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர். சிவன் கஷ்டம் கொடுப்பான், சிவன் கஷ்டம் கொடுப்பான். அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சுகம் அப்படின்றதுக்கும், நீ யாரையாவது சிவனை நீ வழிபாடு பண்ற அப்படின்னா யாரையாவது நீ நிதர்சனமா நம்புறியா? குறுகிய காலகட்டத்தில் காமிச்சு கொடுத்துருவோம்மா, அவங்க தப்புமா, நான் உன்னை ஒதுக்கிடுறேம்மா. நம்ம என்ன நினைப்போம், நான் பாட்டு ஏதோ 4 பேர் கூட பழகி இதையும் சிவனுக்கு எடுத்து விட்டாரே
அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை இதுதாம்மா, எல்லாமே சிவன் காலடியில தான். நல்லது அதுதான் உண்மை. செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சோதனைகள் தருவார், ஆனா கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஈசனோட கணக்கு இருக்குமா, கூட்டி கழிச்சு கடைசியில நீ என்ன கேட்கறியோ அதை கொடுத்துருவேன். கரெக்டா ஆனா வந்து அவர் சோதிப்பார் தான். அவர் சோதிப்பார், உன்னுடைய பக்தி உண்மையா அப்படின்னு சோதிப்பார். நான் ஒரு பெரிய வரம் உடனே கொடுத்துட்டா உனக்கு அந்த வரத்தினோட வலிமை தெரியாது இல்லையா, உனக்கு அதை காப்பாத்திக்க தெரியாது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் பொம்மையை வாங்கி கொடுத்தா அது என்ன பண்ணும், தூக்கி போடும், பிச்சு போடும். அதுக்கு தெரியும் போது, அதுக்கு அதனோட அருமை புரியும் போது நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா பத்திரமா காப்பாத்தும். இதுதான் ஈசனுடைய குணம். சூப்பர் மேம். இப்போ ஈசனுடைய திருவிளையாடல்கள்லாம் அற்புதமா சொன்னீங்க. ஸ்ரீ நீலகண்டேஸ்வரரை வழிபடுறதுக்கு யமகண்டம் சிறந்த நேரம் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. இது மட்டும் தானா வரம் கொடுப்பாரு? ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஈசன் கேட்கிற வரத்தை எல்லாத்தையுமே கொடுப்பாரு. கொடுப்பாரு. இப்போ இங்க நம்மளுடைய ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் ஆதி காமாட்சி அம்மன் தரிசனம் பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து போகணும்? ஏன்னா நீலகண்டேஸ்வரரை யமகண்ட நேரத்துல தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. ஆதி காமாட்சியும் அங்க இருக்காங்க, அவங்கள எந்த நேரத்துல தரிசனம் பண்ணலாம், குறிப்பா என்னென்ன கோரிக்கைகளை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. பொதுவா காமாட்சி சுரூபத்துல ஒரு அன்னை இருக்கா அப்படின்னாலே அவ வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய இரு கண்கள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கொண்டதுதான் காமாட்சி அப்படின்ற பேரு. ஒரு கண்ணு வந்து சரஸ்வதியாகவும் ஒரு கண்ணு லக்ஷ்மியாகவும் கொண்டவள் தான் காமாட்சி. அப்ப நீ அவளை என்ன வழிபாடு பண்ணலாம்? எல்லாமே கேட்கலாம். எல்லாமே கேட்கலாம். உனக்கு வசதி இல்லையா, நீ போய் அம்பிகை கிட்ட கேளு. ஒரே ஒரு பார்வையில க்ஷண நேரத்துல பக்தர்களுடைய என்ன வாஞ்சைகளை பூர்த்தி செய்யக்கூடியவ தான் காமாட்சி. இங்க வந்து கேது பகவானே வந்து ஸ்ரீ நீலகண்டேஸ்வரராவும் சேர்த்தே காட்சி கொடுக்கிறாரு. அதற்கான வரலாறே வந்து நம்ம அந்த சிற்பத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. பெரும்பாலும் கேது ஸ்தலங்கள்ல வந்து நம்ம அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் பண்றது. அதே மாதிரி அபிஷேகங்கள் வந்து நம்மளுடைய பரிகாரங்களுக்காக பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அமையும். இங்கேயும் அதே தாற்பயத்தை நம்ம கொண்டு வரலாமா? இருக்கு. ஆமா, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. பால் அபிஷேகம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெரிய யாகம் வளர்த்துறாங்க. இந்த தோஷம் இருக்கவங்க அந்த யாகத்துல கலந்துட்டு ஈசனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும் போது தோஷம் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. பொதுவா சுய ஜாதகத்துல கேது கெட்டு போயிருக்கான் அப்படின் போது தோஷம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாம இருக்கிறது, திருமணம் வந்து கூடி வராம போறது, அதே மாதிரி குடும்ப ஸ்தானத்திலே தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே 2ஆம் பாவத்திலே கேத்து இருக்கணும், குடும்பம் அமையறதுலே சிரமம். அப்படி குடும்பம் அமைஞ்சாலும் அதுக்கு மேல குடும்பம் அமைஞ்சாலும் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கும்போது எனக்கு பெருசா லைஃப் நல்லா இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுல பிளஸும் ஒண்ணு இருக்கு, வெளிநாட்டுல வேலை. பொதுவா இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க வெறும் பாம்பு கிரகங்கள் சர்ப கிரகங்கள் மட்டும் கிடையாது, அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்றதும் உண்மை. பட் இருந்தாலும் 7ஆம் பாவத்துல கேத்து இருக்கான் அப்படின்னும் போது ஜென்மத்துல ராகு இருப்பான். நான் என்ன நினைக்கிறனோ அதை என் பொண்டாட்டி செய்ய மாட்டாங்க, நான் என்ன நினைக்கிறனோ அதை என் புருஷன் செய்ய மாட்டார். நான் வடக்கே போலாம்னா அவங்க தெற்கே போலாம்பாங்க, நான் தெற்கே போலாம்னா அவங்க கிழக்கே போலாம்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலசர்ப தோஷம் இருக்க ஜாதகம். இது அத்துணிக்கும் தீர்வு. 5ல வந்து கேத்து இருக்காரு, 5ல ராகு இருக்காரு. அப்ப ராகு கெட்டு போயிருந்தாலும் கேத்து போயிருந்தாலும் கேத்து ஸ்தலத்திலே நம்ம நிவர்த்தி அப்படின்றது பண்ணலாமா. இங்க அது வந்து நம்மளுக்கு பக்கத்திலே கெருகம்பாக்கத்துல வந்து அமைந்து இருக்கு அப்படின்னும் போது பொதுவாகவே வந்து நம்ம பரிகார ஸ்தலங்களுக்கு போனா மிகப்பெரிய பரிகாரங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் இருக்கு இல்லையா, அது வேறுபடுது. ஏன்னா நம்ம நார்மலா ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கும் ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு பரிகாரத்துக்காகவே செல்லும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய பூஜை பொருட்களும் வேறுபாடு இருக்கு. இங்க ஸ்ரீ நீலகண்டேஸ்வரராவே காட்சி அளிக்கக்கூடிய கேது பகவானுக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு போனோம்? பொதுவாவே கேது அப்படின்னாலே பலவண்ண வஸ்திரம்மா. அவருக்கு வந்து மல்டி கலர் வஸ்திரம். கொள்ளுதான் அவருக்கு பிரியமான வஸ்து. அது கொள்ளு விளக்கு. கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் துணியில போட்டு நம்ம வந்து முடிச்சு கட்டி அதை ஒரு அகல் விளக்குல வச்சு எண்ணெய் போட்டு ஏத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பரிகாரம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொள்ளு சாதம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல கொடுத்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆகும். ஆனா எங்களுக்கு குடும்பத்துல கேது தோஷம் இருக்கு, என் பிள்ளைக்கு கேது தோஷம் இருக்கு, நான் என்ன பண்ணலாம், கொள்ளு சாதத்தை நீங்க வீட்டிலேயே செஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு கொண்டு போய் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கேது சுய ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலும் சரி, கேத்துனால தோஷத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னாலும் நாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. கேது அப்படின்னாலே நாய்களோட கனெக்ட் ஆயிடும். அதாவது கேது பகவானை நீங்க ரொம்ப வந்து ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க. பொதுவாக இந்த சர்ப கிரகங்களை வீட்டில் வழிபாடு பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களாம்மா. ஆனால் எங்களுக்கு கேத்துனால தோஷம் இருக்கு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து தோஷம்னு கும்பிட ஆரம்பித்தோம், நிறைய கேத்துவை கும்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் கேத்து கோயில் போயிட்டே இருக்கோம், கீழப்பெரும்பலம் போயிட்டே இருக்கோம், சேஷபரீஸ்வரர் போய் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம், நாகநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ரொம்ப பக்தி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக வீட்டு வெளியே வந்து நாய்கள் இருக்கும். எப்படி காலபைரவனை வழிபாடு பண்ணும்போது வீட்டு வெளியே நாய்கள் வந்து காவல் இருக்குமோ, நீ 20 நாள் 11 நாள் காலபைரவனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும், உங்க வீட்டு வாசல்ல நாய்கள் வந்து இல்லைன்னா என் பேரை கேள்.
வந்து இருக்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேத்து பகவானை ரொம்ப வழிபாடு பண்ணும்போது உங்களை அறியாம உங்களுக்கு நாய்களை பார்க்கும்போது உங்களுக்கு உணவு உணவு கொடுக்கணும், கொடுக்கணும். ஒரு பாசம் அப்படின்றது வரும். நம்ம வீட்டை நம்ம போனோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு நாய் நம்மளை பார்த்து வாலாட்டும். இதெல்லாம் நம்மளால உணர முடியுமா? நிச்சயமா அவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா கேத்துவ பிரீத்தி பண்ற ஒரு பிரீத்தி விஷயம். பண்ற ஒரு ஆனா விஷயம் என்ன தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளால உணவு கொடுக்க முடியாது. டாக்ஸ் ஃபீடிங் ஏரியான்னு இருக்கு, அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாதவங்க எங்கனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமா மேம். இப்போவுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியறதே இல்லை. குறிப்பா இன்றைக்கு சென்னை வாழ் மக்களுக்காகவே வந்து ஒரு கேது ஸ்தலம் இருக்கு. அங்க ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் அருள் புரிகிறாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க போங்கப்பா, உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட பூஜைகள் செய்யணுங்கிறதையும் சேர்த்து விளக்கமா நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி மேம். நன்றி.